அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய நிர்வாகியான விஜில் ஜோன்ஸ் என்ற இளைஞர் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த விஜில் ஜோன்ஸ்? எதற்காக கைது செய்யப்பட வேண்டும்? ஏன் கைது செய்யப்பட வேண்டும்? வாங்க அது குறித்து இதில் பார்ப்போம். யார் இந்த விஜில் ஜோன்ஸ்? விஜில் ஜோன்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பெங்களூரில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அங்கே பணிபுரிந்து கொண்டிருப்பவராக மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய நிர்வாகியாகவும் இருக்கின்றார். பொதுவாக குமரி மாவட்டத்துக்காரங்களே, அதில் குறிப்பாக இளைஞர்கள் அந்த குமரி மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி சூறையாடப்படுவது எதிராக போராடுகின்றார். அந்த மழை உள்ள மாவட்டத்தை மழை இல்லாத மாவட்டமாக ஏறக்குறைய உருமாற்றி விட்டார்கள். மழையை மட்டுமா விட்டார்கள், அங்கே இருக்கின்ற மண்வளமும் சூறையாடப்படுகின்றது. இதற்கு எதிராக குமரி மாவட்டத்தவர்கள் கடுமையாக போராடுகிறார்கள். அந்த சூறையாடல்கள் இருந்து, அந்த கொள்ளையில் இருந்து அந்த குமரி மாவட்டத்தை பாதுகாப்பதிலே அந்த மக்கள் கடுமையாக போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். அப்படியானவர்கள் ஒருவர் தான் இந்த விஜில் ஜோன்ஸ். அந்த விஜில் ஜோன்ஸை பற்றி தான் கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய அமைப்பாளர் ஒருவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கின்றார். என்னென்று கொடுத்திருக்கிறார்னா, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி, மற்றொரு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் குறித்து இந்த விஜில் ஜோன்ஸ் என்பவர் தவறாக முகநூலிலே பதிவிட்டிருக்கிறார் என்று சொல்லி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கின்றார். அந்த புகாரின் அடிப்படையில் நேற்றைய முந்தைய தினம் தமிழ்நாடு காவல்துறை பெங்களூருக்கு சென்று அவரை கைது செய்து நேற்றைக்கு இங்கே சிறையில் அடைத்திருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடக்கின்ற இயற்கை வளை கொள்ளையை, அந்த மலை வளை கொள்ளையை, அந்த சுற்றுச்சூழல் கொள்ளையை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அந்த கொடுமையின் அளவு நமக்கு புரியும். ஒரு நாளைக்கு 600க்கும் மேற்பட்ட டாரஸ் வண்டிகளில், 10 டயருக்கு மேற்பட்ட கனரக வாகனங்களில் 55 டன்னுக்கு மேற்பட்ட அந்த மலை வளத்தை, மண் வளத்தை தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கடத்தி செல்கிறார்கள். பாருங்கள், ஒரு டாரஸ் வண்டி 55 டன்னுக்கு மேல, ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 600 டாரஸ் வண்டி. இப்படி ஒரு வாரத்திற்கு, இப்படி ஒரு மாதத்திற்கு, இப்படி ஒரு ஆண்டிற்கு, இப்படி 10 ஆண்டிற்கு என ஒவ்வொரு நாளும் இப்படி 600 டாரஸ் வண்டிகளில் இங்க இருக்கின்ற மண் வளத்தை, இங்க இருக்கின்ற மலை வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்றால் அந்த குமரி மாவட்டம் நாளைக்கு என்ன கதி அடையும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்த நூற்றுக்கணக்கான குமரி மாவட்ட இளைஞர்கள் ஒருவர் தான் இந்த ஜோன்ஸ் என்ற இளைஞர். இந்த ஜோன்ஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தம்பியாகவும் இருக்கிறார் என்ற ஒரே ஒரு அடிப்படை காரணத்திற்காக இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கின்றது. விஜில் ஜோன்ஸ் முகநூல்ல கருத்து பதிவிட்ட, அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு கருத்து வெளியிடுங்க. அதாவது திமுக ஐடி விங்னு ஒன்று நடத்துறீங்களா? சம்பளம் போட்டு கோடி கோடியா கொட்டி கொடுத்து சம்பளம் கொடுத்து ஐடி விங் நடத்துறீங்களா? அந்த ஐடி விங்ல சொல்லுங்க, மறுப்பு தெரிவிங்க, எதிர்கருத்தை வைங்க. அதை விடுத்துட்டு வழக்கு தொடுப்பது, கைது செய்து சிறையில் அடைப்பது, இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா? இதுதான் கருத்து சுதந்திரமா? இதுதான் ஜனநாயகத்தின் 4வது தூணான பிரஸ் ஃப்ரீடமா? ஆனா இவனுங்க பாசிசத்தை பத்தி பேசுவாங்க. உண்மையான பாசிசவாதிகளே திமுக காரனுங்க, உண்மையான பாசிஸ்டே இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரனுக்கு தாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே தெரியுமா? இந்த விஜில் ஜோன்ஸ் மட்டுமா? சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில்நாதன் இதை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கார். உடனே கருணாநிதி குறித்து அவதூறாக பதிவிட்டிருக்கார் சொல்லி அவர் மீது வழக்கு தொடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்குது இந்த திராவிட மாடல் அரசு. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு சமூக வலைதளங்கள்ல, ஒரு முகநூல் பக்கங்கள்ல ஒரு கருத்தை பதிவிட்டாலே கைது செய்து சிறையில் அடைக்குது இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா இவனுங்க பாசிசத்தை பத்தி பேச அதை விட பெரிய கொடுமை. இது மட்டுமா? சென்னையில பெருமழை வெள்ளம் புயல் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்புகளை ஷபீர் அகமதுங்கிற ஒரு ஊடகவியலாளர் பதிவு செய்யறாரு. அந்த பாதிப்பை பதிவு செய்தாருங்கிற ஒன்னு குற்றமா வச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரனுங்க, இந்த திமுக ஐடி விங்குக்காரனுங்க எக்ஸ் வலைதளத்தில் ஒன்று கூடி அவரை வாழவே விடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறானுங்க. பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை. இதோடயா திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த மேல்மா விவசாயிகள் அவங்களுடைய இந்த உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர்
இல்லையா? உணவு கொடுக்கின்ற அந்த நிலங்களை பாதுகாக்க ஏறக்குறைய 3200 ஏக்கர் நிலத்தை சிப்காட் விரிவாக்கத்திற்கு இந்த திராவிட மாடல் அரசு விவசாயிகள் இருந்து புடுங்குது, வன்கொடுமை செய்யுது. ஆனால் விவசாயிகள் விடுவதாக இல்லை. ஏன்னா அந்த நிலம்தான் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறது. அந்த உணவு மூலமா தான் மக்களால் உயிர் வாழ முடியும். அப்படியே அந்த விவசாய நிலங்களுக்கு எதிராக போராடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை இந்த திராவிட மாடல் அரசு ஏவுது பாருங்க. ஆனா இவனுங்க பாசிஸ்ட பத்தி பேசுவாங்க. இவனுங்களே பாசிஸ்ட் தான். திராவிட மாடல் ஆட்சிக்காரனாலே பாசிஸ்ட் தான். ஆனா அண்டங்காக்கா மாதிரி வாய்ப்படுப்பானுங்க, நாங்கள் பாசிஸ்டுக்கு நாங்கள் எதிரிகள். உண்மையான பாசிஸ்ட் திராவிட மாடல் ஆட்சிக்காரனுங்க தான். நாம் தமிழர் கட்சியினரோ அல்லது நாம் தமிழர் கட்சியை சாராத பொதுமக்கள் எவரேனும் ஒருவருமோ இயற்கையை பாதுகாக்க, அந்த வேளாண் நிலங்களை பாதுகாக்க, நீர்வளத்தை பாதுகாக்க, அந்த மலை வளத்தை பாதுகாக்க, காட்டு வளம், கனிம வளம், இன்னும் ஏனைய இயற்கை வளங்களை பாதுகாக்க ஒருவர் போராடினால் அல்லது பலர் போராடினால் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயும், அவர்கள் மீது வழக்கு பாயும், கைது செய்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். இதுதான். அது மட்டுமல்ல, கருணாநிதிங்கிற ஒற்றை மனிதர் குறித்து அல்லது ஸ்டாலின்கிற ஒற்றை மனிதர் குறித்து அல்லது உதயநிதிங்கிற ஒற்றை மனிதர் குறித்து அல்லது வேறு அமைச்சர்கள் ஒற்றை மனிதர் குறித்து ஏதேனும் நீங்கள் முகநூலிலே கருத்து பதிவிட்டால் உங்கள் மீது வழக்கு பாயும், உங்களை சிறையில் அடைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு. ஆனா ஒட்டுமொத்த திமுக, அது நேற்றைய திமுக, இன்றைய திமுக, நாளைய திமுக, 2 கோடி உறுப்பினர்கள் உள்ள கட்சி திமுக கட்சிங்கிறானுங்க, வாய்கிழியே பேசுறானுங்க. ஆனா இந்த 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட அந்த ஒட்டுமொத்த திமுகவையும் நீங்க நல்லா கழிச்சு விட்டீங்கன்னா, நல்லா இழிவாகவும் கேவலமாகவும் அருவருப்பாகவும் சுருக்க மாட்டேங்கிற மாதிரி பேசினா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டான். ஏன் அப்படி ஒரு நடவடிக்கை இப்போ ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னதாக சென்னையில அந்த அண்ணா அறிவாலயம் இருக்கு. அந்த அறிவாலயத்தினுடைய முகப்புல அந்த மேல் பக்கத்துல ஒரு வாசகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. தன் மனைவியை விற்று பிழைப்பவன் திமுக காரன் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லுவதுன்னு சொல்லி போட்டு அத இந்த குருட்டுமூர்த்தி, அதான் அந்த பூணூல்காரனுங்க, அந்த குருட்டுமூர்த்திங்கிறவன் வெளியிடுறான். அப்படி பாருங்க, 2 கோடி உறுப்பினர்கள் உள்ள அந்த மொத்த திமுகவையும், ஸ்டாலினை மட்டுமல்ல, கலைஞரை மட்டுமல்ல, அல்லது அண்ணாவை மட்டுமல்ல, அல்லது உதயநிதியை மட்டுமல்ல, எல்லா திமுக காரனையும், 2 கோடி திமுக காரனையும் தன் மனைவியை விற்று பிழைப்பவன் திமுக காரன்னு குருட்டுமூர்த்தி எழுதி வெளியிடுறான். அதை பெரியார் சொன்னதா வர வெளியிடுறான். அதுவும் அது அண்ணா அறிவாலயத்தினுடைய கட்டிடத்துல முகப்புல மேல் பக்கத்துல இருக்கிறதா சொல்லி வெளியிடுறான். அவன் மீது எந்த வழக்கும் போடல, அவனை கைது செய்யல, அவனை சிறைப்படுத்தல. பாருங்க, ஒட்டுமொத்த திமுக அந்த 2 கோடி உறுப்பினர்களை, முன்னாள் முதல்வரை, இந்நாள் முதல்வர்களை, இன்னைக்கு இருக்கின்ற அமைச்சர்களை, நேற்றைய அமைச்சர்களை போட்டாலும் எந்த வழக்கும் இல்லை அவங்களுக்கு. ஏன்? பூணூல்காரன், அதனால அவர் மீது வழக்கு கிடையாது. ஆனா தமிழர்கள்னா இழிச்சவாய்கள், அவர் மீது வழக்கு பாடும், அவர்களை சிறையில் அடைப்பார்கள். பூணூல்காரனா கையை கட்டி பம்மிக்கிட்டு அவங்ககிட்ட மூத்திரம் வாங்கி குடிக்கிறது, இதுதானடா அவங்க தன்மானம். ஏன்டா அயோக்கிய பயல்களா, என்னங்கடா இது உங்க மானம்? சுயமரியாதை கட்சி நடக்குதுங்கிறீங்க, தன்மானம் உள்ள கட்சிங்கிறீங்க. ஒட்டுமொத்த திமுகவை குற்றம் சொல்றான், அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான், இழிவுபடுத்துறான். நேற்றைக்கு செத்து போன திமுக தலைவர்கள், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திமுக தலைவர்கள் அத்தனை பேரை கொச்சைப்படுத்துற அந்த துக்ள குருமூர்த்தி மீது ஒரு வழக்கு பாயல. அது தனிப்பட்ட ஒருவர், அது கருணாநிதியோ அல்லது ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ, அதுவும் அப்படி ஒண்ணு அசிங்கப்படுத்துறா தெரியல. இன்னைக்கு குருட்டுமூர்த்தி மொத்த திமுகவை தன் மனைவியை விற்று பிழைப்பவன் திமுக காரன் சொன்னது இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் 10 கோடி தமிழனுக்கும் தெரியும். ஆனா இதே இந்த விஜில் ஜோன்ஸ் சொன்னது ஏதாவது தெரியுமா? இதே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த செந்தில்நாதன் சொன்ன செய்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா எதுவுமே தெரியாத எந்த ஒரு செய்தி அவங்க என்ன பதிவிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்கிறது திராவிட மாடல் அரசு. ஆனா 10 கோடி தமிழருக்கும் திமுக காரனே தாம் பொண்டாட்டியை வித்து பிழைக்கிறவன் அப்படி சொல்லி குருட்டுமூர்த்தி சொன்ன செய்தி எல்லாருக்குமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த குருட்டுமூர்த்தி, அந்த குருமூர்த்தி மீது வழக்கு பாயல, கைது செய்யல, சிறையில் அடைக்கல. ஏன்? அதான் ஆரியனுடைய மூத்தத்தை வாங்கி குடிக்கிறதா இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களுடைய வகை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படியான திராவிட மாடல் வகையராக்கள் தமிழர்கள் மூச்சு விட்டா போதும், அதுவும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மூச்சு விட்டாலே போதும், உடனே கைது, சிறை வழக்குதான். இவனுங்க என்ன யோக்கிய சிகாமணிகள் மாதிரியும், கைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள் மாதிரியும், புனிதர்கள் மாதிரியும் இவனுங்க பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியாளர்கள்ல ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், ஒரு திமுக காரன் கொள்ளையடிக்காத, ஊழல் செய்யாத ஒரு ஆளை காட்டுங்க.
ஒரே ஒருத்தவனை காட்டுங்க பாப்போம். நீங்க இவ்வளவு ஏன் இன்னைக்கு அமைச்சர் பதவி இருக்கிறாங்களா செந்தில் பாலாஜி அவர்கள், ஐயா பொன்முடி அவர்கள். ஐயா பொன்முடி கதை தெரியும்ல, ஏறக்குறைய 2,64,00,000 யூனிட் செம்மண் கடத்தினது, 28 கோடி ஊழல். அதனால இன்னைக்கு அவருடைய அமைச்சர் பதவி போச்சு. இந்த பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. திமுகனாலே ஊழல் 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 ஊழல், கொள்ளை கொள்ளை, வெளிநாட்டுல முதலீடு. இதுதானே இப்படியான ஊழலை, இப்படியான கொள்ளையை, இயற்கை வளை கொள்ளையை, காட்டு வள, கனிம வள, மலை வள, ஆற்று வள, அத்தனை கொள்ளைகளையும் எவரேனும் ஒருவர் வெளிப்படுத்தினால், அது தொடர்பாக யாரால் பதிவிட்டால் அவர்கள் மீது வழக்கு, அவர்கள் கைது, அவர்கள் சிறை. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறையை சேர்ந்த விஜில் ஜோன்ஸ் என்பவர் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களால் பழிவாங்கப்பட்டிருக்கின்றார். அவர் செய்த ஒரே குற்றம் நாம் தமிழர் கட்சிக்காராக இருப்பதார். அவர் செய்த ஒரே குற்றம் என்ன? எந்த குற்றமும் கிடையாது. அவர் செய்த குற்றமாக திராவிட மாடல் ஆட்சி சொல்வது, நீ நாம் தமிழர் கட்சிக்காரர், செந்தமிழ் சீமானுடைய தம்பியா இருக்கிற, அதனால உன்னை அனுமதிக்க முடியாது, உன்னை நாங்கள் சிறையில் அடைப்போம் சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் சிறைக்கும் அஞ்சுகின்றவர்கள், அடிபணிகின்றவர்கள் நாம் தமிழர்கள் அல்ல. ஏன்னா தமிழுடைய மரபணுவிலே வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளுங்கள் வெற்றி தோள்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம். அந்த ஆசிய கண்டத்தையே ஆண்டு ஆட்சி செய்தவர்கள் தமிழர்கள். அதுவும் இந்த கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சீனர்களோடும் ஈரானியர்களோடும் பாபிலோனியர்களோடும் நட்பில் உறவாடி அன்பில் திளைத்திருந்தவர்கள். அதே சமயம் எதிரிகளை வேட்டையாடி துவம்சம் செய்தவர்கள் இந்த தமிழர்கள். எதிரிகளை கூட விட்டு விடுவோம், ஆனால் தமிழின துரோகிகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். நீங்கள் எங்களை ஒன்றும் அடக்கி வைப்பதற்கு நீங்கள் மோடிக்கு பிடித்த குடையல்ல நாம் தமிழர் பிள்ளைகள்.